இப்போ ஒரு சாதாரண விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம மொபைல்ல ஏதோ ஒரு ஆப்புக்கு அப்டேட் வருதுன்னு வைங்க. நாம என்ன பண்ணுவோம்? ஸ்கிரீன்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நாம பாட்டுக்கு அந்த அப்டேட் பட்டனை அழுத்திட்டு அடுத்த வேலைய பார்க்க போயிடுவோம். இல்லையா? ஆமா, ரொம்ப சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம் தான் அது. புதுசா ஏதோ ஃபீச்சர் வரப்போகுது. நம்ம ஃபோன் இன்னும் கொஞ்சம் வேகமா வேலை செய்யும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா, அதுவே ஒரு ஃபினான்ஷியல் சிஸ்டத்துல, குறிப்பா கிரிப்டோ உலகத்துல ஒரு அப்டேட் வருதுன்னு சொன்னா, மக்கள் ஏன் இவ்ளோ பதட்டப்படுறாங்க? ம், இது மனிதர்களோட இயல்பான உளவியல் தாங்க. பணத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுவும் நம்ம முதலீடுகள்னு வரும்போது, எந்த ஒரு சின்ன மாற்றம் நடந்தாலும் அது ஏதோ பெரிய ஆபத்தோட அறிகுறியோன்னு மக்கள் பயப்படுறாங்க. கரெக்ட். எல்லாமே தங்களுக்கு பழக்கப்பட்ட முறையிலேயே இருக்கணும், எந்த மாற்றமும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் இதுக்கு முக்கிய காரணம். கண்டிப்பா. கற்றுக்கொள்ளும் ஆர்வம் கொண்ட உங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்பு. நீங்க கேக்குறவங்க இப்ப புரிஞ்சிருப்பீங்க நாம எதை பத்தி பேச போறோம்னு. இதே பயம், இதே பதற்றம் தான் இப்போ கிரிப்டோ முதலீட்டாளர்கள் மத்தியில நிலவிட்டிருக்கு. குறிப்பா எல்ஜிஎன்எஸ், ஒரிஜின் மற்றும் அனூபிஸ் பிளாக்செயின் ஈகோசிஸ்டத்துல. உண்மைதான், மார்க்கெட்ல இப்போ இதுதான் பெரிய பேசு பொருள். இன்னைக்கு நாம அலச போற சோர்ஸ் மெட்டீரியல்ஸ், அதாவது மூல ஆவணங்கள், இந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்டோட புதிய அப்டேட்களை பற்றியது தான். சந்தையில பாத்தீங்கன்னா பலரும் இது ஏதோ சிஸ்டம் உடைய போது நமக்கு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஆவணங்கள் ஆழமாக படிக்கும்போது அந்த பயத்துக்கும் அங்க நடக்கிற உண்மையான தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் ரொம்ப பெரிய இடைவெளி இருக்கு. ரொம்ப பெரிய இடைவெளி. அதாவது மக்கள் ஒரு சிஸ்டம் மாறுறதுக்கும் அது அடுத்த கட்டத்துக்கு அப்கிரேட் ஆகிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கலன்னு தான் இந்த ஆவணங்கள் சொல்லுது. ஓ, அப்போ இது முன்கூட்டியே திட்டமிட்ட ஒண்ணா? ஏன்னா விலை குறையறத பார்த்து அவசர அவசரமா கொண்டு வந்த அப்டேட்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்ல, அதுதான் தப்பு. இது அவசரமா கொண்டு வரப்பட்ட ஒரு புதிய சிஸ்டம் கிடையாது. இந்த ஒட்ட ப்ராஜெக்டும் ஆரம்பத்திலிருந்தே 3 கட்டங்களா திட்டமிடப்பட்டிருக்கு. ஓஹோ, அந்த 3 கட்டங்கள் என்னென்ன? முதல் கட்டம் ஆரிஜின், இரண்டாவது கட்டம் அவேக், அப்புறம் மூணாவது கட்டம் இட்டர்னிட்டி. நாம இப்போ அந்த ஆரிஜினுங்கிற முதல் கட்டத்தை முடிச்சிட்டு இரண்டாவது கட்டமான அவேக்கு நகர்ந்திருக்கோம், அவ்வளவுதான். அப்போ இது ஒரு தெளிவான ரோட் மேப் படி தான் நடக்குதுன்னு சொல்றீங்க. சரி, இத நாம விரிவா பாப்போம். இந்த சிஸ்டம் எப்படி மேம்படுதுன்னு புரிஞ்சுக்க முதல்ல இதோட அடிப்படை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பா, அடிப்படை ரொம்ப முக்கியம். இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ல ஒரு அருமையான உதாரணம் கொடுத்திருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பால் உதாரணம் தானே? ஆமா, அதேதான். எப்படி ஒரு பால்ல இருந்து தயிர், வெண்ணெய், நெய், சீஸ்னு பல பொருட்களை நம்ம உருவாக்குறோமோ, ஆனா அது எல்லாத்துக்கும் அடிப்படை அந்த பால் தானோ, அதே போல தான் இந்த ஒட்டுமொத்த வெப்3 ஃபினான்ஷியல் ஈகோசிஸ்டத்துக்கும் அடிப்படை இந்த எல்ஜிஎன்எஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது எல்ஜீனியஸ். ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு அது. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த எல்ஜிஎன்எஸ் அப்படிங்கிறது ஒரு அல்காரிதம் அடிப்படையிலான நான் ஸ்டேபிள் கரன்சி. நான் ஸ்டேபிள் கரன்சின்னு சொல்றது ரொம்ப முக்கியம். அது என்ன நான் ஸ்டேபிள் கரன்சி? சாதாரணமா ஒரு காயின்னு சொல்லாம ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன்னா இது எந்த ஒரு தனிநபராலேயோ இல்ல ஒரு மையப்படுத்தப்பட்ட கார்ப்பரேட் நிறுவனத்தாலேயோ கட்டுப்படுத்தப்படுற ஒண்ணு கிடையாது. மாறாக கம்யூனிட்டியில் உள்ள சாதாரண மக்களாலேயே இது உருவாக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுது. ஆஹா, அப்போ மக்கள் கையில தான் பவர் இருக்கு. ஆமா, இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல, அதாவது ஒரு பிக் பிக்சர்ல நாம இணைத்து பார்த்தால், உலகத்தோட முதல் பிரைவேட் அண்ட் அனானிமஸ் பேமெண்ட் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுற முற்றிலும் தனிப்பட்ட மற்றும் ரகசியமான ஒரு கட்டண முறையை உருவாக்குவதற்கான ஆணி வேற இந்த எல்ஜிஎன்எஸ் தான். ஒரு நிமிஷம். நீங்க ரகசியமான கட்டண முறைன்னு சொல்றீங்க. ஆனா பிளாக் செயின் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தமே வெளிப்படைத்தன்மை தானே? டிரான்ஸ்பரன்சி. சாதாரணமா அப்படிதான் மக்கள் நினைப்பாங்க. இல்ல, ஒரு பரிவர்த்தனை நடந்தா அதை யார் வேணாலும் பார்க்கலாம் அப்படிங்கிறது தானே பிளாக் செயினோட அடிப்படை விதி. அப்புறம் எப்படி இத ரகசியமான சிஸ்டம்னு சொல்றாங்க? எனக்கு அது கொஞ்சம் முரண்பாடா இருக்கே. இது ரொம்ப நல்ல கேள்வி. பிளாக் செயின் உலகத்தை பத்தி நம்ம பேசும்போது அதுல 2 முக்கியமான பிரிவுகள் இருக்கு. முதலாவது பப்ளிக் பிளாக் செயின், அதாவது பொது பிளாக் செயின். இந்த பிட்காயின் மாதிரி விஷயங்களா? ஆமா, பிட்காயின், எத்தீரியம், பாலிகான் இதெல்லாமே பப்ளிக் நெட்வொர்க் தான். இதுல நடக்கிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் உலகத்துல இருக்கிற யாரு வேணாலும் பார்க்கலாம். உங்களோட வாலெட் அட்ரஸ் எனக்கு தெரிஞ்சா, உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கு, நீங்க யாருக்கு பணம் அனுப்புறீங்கன்னு எல்லாமே ரொம்ப வெளிப்படையா தெரியும். சரி, 2வது வகை என்ன? ரெண்டாவது பிரைவேட் பிளாக் செயின், அதாவது தனியார் பிளாக் செயின். உதாரணத்துக்கு மொனேரோ, ஜிகேஷ் மாதிரியான காயின்ஸ். இதுல நடக்கிற பரிவர்த்தனைகள் 100% ரகசியமா இருக்கும், யாருக்கும் எதுவும் தெரியாது. ஓ, அப்போ அங்க டிரான்ஸ்பரன்சி அறவே இருக்காதா? இருக்காது.
ஆனா இங்க தான் இந்த எல்ஜிஎன்எஸ் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாகுது. இந்த ஆவணங்கள் அனுபிஸ் அப்படிங்கிற ஒரு புதிய பிளாக் செயினை பத்தி பேசுது. ஏப்ரல் 8ஆம் தேதி இந்த நெட்வொர்க் லைவ் ஆகியிருக்கு. ஆமா, அத பத்தி நானும் படிச்சேன். அனுபஸ் என்பது உலகத்தோட முதல் பிரைவேட் பப்ளிக் செயின் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்கவே ரொம்ப முரண்பாடா இருக்கே. பப்ளிக்காகவும் இருக்கணும், அதே சமயம் பிரைவேட்டாகவும் இருக்கணும்னா அது எப்படிங்க சாத்தியம்? பார்க்கறதுக்கு இது முரண்பாடு போல தோணும். ஆனா அட்வான்ஸ்ட் கிரிப்டோகிராஃபி மூலமா இதை சாத்தியப்படுத்தியிருக்காங்க. இந்த தொழில்நுட்பத்தோட பேரு ஜீரோ நாலேஜ் சார்க், அதாவது ஜிகே ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜீரோ நாலேஜ் அப்படின்னா ஒண்ணுமே தெரியாதுன்னா அப்புறம் எப்படி பிளாக் செயின் வேலை செய்யும்? இத ஒரு சாதாரண மனிதனுக்கு புரியும்படி எப்படி விளக்குவீங்க? சரி, நான் ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு கிளப்புக்குள்ள போகணும். அங்க 18 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குன்னு வைங்க. ஓகே. வாசல்ல இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட நீங்க உங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னு நிரூபிக்கணும். சாதாரணமா நாம என்ன பண்ணுவோம்? நம்மோட ஐடி கார்டை காட்டுவோம் இல்லையா? ஆமா, டிரைவிங் லைசென்ஸோ இல்ல வேற ஏதாவது ஐடியோ காட்டுவோம். ஆனா அப்படி காட்டும்போது அதுல உங்க பேரு, பிறந்த தேதி, அட்ரஸ்னு எல்லா ரகசிய தகவல்களும் அந்த செக்யூரிட்டிக்கு தெரிஞ்சிடும். ஆனா இந்த ஜீரோ நாலேஜ் தொழில்நுட்பம் என்ன பண்ணும்னா, உங்களை பற்றிய எந்த ஒரு தனிப்பட்ட தகவலையும் செக்யூரிட்டி கிட்ட காட்டாமலேயே இவர் 18 வயதை கடந்தவர் அப்படிங்கிற உண்மையை மட்டும் கணித ரீதியாக நிரூபிக்கும். வாவ்! அப்போ நான் யாருக்கு பணம் அனுப்புறேன், எவ்வளவு அனுப்புறேங்கிற தகவல பப்ளிக்கா பிளாக் செயின்ல காட்டாமலேயே அந்த பரிவர்த்தனை உண்மையானதுதான் நெட்வொர்க் ஏத்துக்குமா? கரெக்டா பிடிச்சிட்டீங்க. அனுப்புனர் யார், பெறுநர் யார், எவ்வளவு தொகை போன்ற முக்கியமான டேட்டாவெல்லாம் இது மறைச்சிடும். ஆனா அந்த பரிவர்த்தனை செல்லுபடி ஆகும் என்பதை மட்டும் பப்ளிக் பிளாக் செயின்ல உறுதி செய்யும். கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம பயனர்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டு சாவி, அதாவது கண்ட்ரோலிங் கீ வழங்கப்படும்னு ஆவணங்கள் சொல்லுது. இதன் மூலமா எந்த தகவலை உலகத்துக்கு சொல்லணும், எதை மறைக்கணும்னு யூசர்ஸே முடிவு பண்ணிக்கலாம். சூப்பர். தொழில்நுட்பம் இவ்ளோ அட்வான்ஸ்டா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா மார்க்கெட்ல நடக்கிறதே வேறையா இருக்கே. இந்த ஆவணங்கள் எழுதுனவங்க ஒரு விஷயத்துல ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். எந்த விஷயத்துல சொல்றீங்க? மார்க்கெட்ல எல்ஜிஎன்எஸ் ஓட விலை குறையறத பார்த்து பல முதலீட்டாளர்கள் பயந்து போய் வித்துட்டு வெளியேறாங்க இல்லையா? அந்த ஆவணங்கள்ல அப்படி விக்கிறவங்கள குட்டிக்கரணம் அடிக்கும் குரங்குகள்னு, அதாவது மங்கீஸ் ஜம்பிங் அரவுண்ட் அப்படின்னு ரொம்பவே கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காங்க. ஆமா, அந்த வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது சிஸ்டத்தோட உண்மையான லிக்விடிட்டிய புரிஞ்சுக்காம இவங்க அவசரப்படுறாங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஆவணங்கள் எழுதினவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை? அவங்களோட அந்த நம்பிக்கை சும்மா வரலங்க. அது எங்கள்ல இருந்து வருது. நம்பர்ஸ். எப்போதுமே மார்க்கெட்ல ஒரு பதற்றம் வரும்போது அந்த சிஸ்டத்தோட உண்மையான லிக்விடிட்டி, அதாவது பணப்புழக்கம் மற்றும் இருப்பு என்ன சொல்லுதுன்னு நாம பார்க்கணும். ஓகே. லிக்விடிட்டி எவ்ளோ இருக்குன்னு ஆவணங்கள் சொல்லுது. மூல ஆவணங்கள் சில முக்கியமான புள்ளி விவரங்களை முன்வைக்குது. எல்ஜிஎன்எஸ்ஸின் தற்போதைய லிக்விடிட்டி வந்து $441 மில்லியன். அதுலயும் குறிப்பா $220.7 மில்லியன் டிஏஐ வடிவத்துல இருக்கு. ஒரு நிமிஷம். டிஏஐனா அது ஒரு ஸ்டேபிள் காயின் தானே? டாலருக்கு நிகரான மதிப்புடையது. அப்போ $220 மில்லியன் உண்மையான பணமாகவே பேக்கப் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றீங்களா? ஆமாம், 100க்கு 100 உண்மை. இது ஒரு மிகப்பெரிய பலம். இதோட போட்டியாளர்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். மத்த காயின்ஸ் எவ்ளோ பேக்கப் வச்சிருக்காங்க? 2வது இடத்துல இருக்கிற ப்ராஜெக்டோட லிக்விடிட்டி வெறும் $16 மில்லியன் தான். 3வது இடத்துல இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வெறும் $3.7 மில்லியன். இப்போ நீங்களே சொல்லுங்க, 441 மில்லியன் எங்க இருக்கு, 16 மில்லியன் எங்க இருக்குன்னு. ஓ, வித்தியாசம் ரொம்ப பெருசா இருக்கே. கண்டிப்பா. இந்த அடிப்படையான நிதி பலத்தை, அதாவது ஃபினான்ஷியல் பேட்டிங்க புரிஞ்சிக்காம வெறும் விலையை மட்டும் பார்த்து பயந்து விக்கிறவங்கள தான் அவங்க அந்த மாதிரி குரங்குகள்னு விமர்சிக்கிறாங்க. சரி, லிக்விடிட்டி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, பேக்கப் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இங்க எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. சிஸ்டத்துல பணப்புழக்கம் இருந்தா விலை குறையக்கூடாதே, அப்புறம் ஏன் மார்க்கெட்ல விலை சரிகிறது? இத புரிஞ்சிக்க நாம பாண்ட்ஸ், அதாவது பத்திரங்கள் எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும். சிஸ்டத்துல புதிய எல்ஜிஎன்எஸ் சந்தைக்கு வரணும்னா, அதாவது புதிதாக காயின் மின்ட் செய்யப்பட வேண்டும் என்றால் முதலீட்டாளர்கள் பாண்ட்ஸ் வாங்கணும். ஓகே, பாண்ட்ஸ் வாங்கினா புது காயின் உருவாகும். ஆமா. ஆனா இப்போ மார்க்கெட் விலையை விட பாண்ட்ஸோட விலை அதிகமா இருக்கு. இதுதான் நெகட்டிவ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், இது எனக்கு சுத்தமா புரியல. மார்க்கெட்ல ஒரு காயினோட விலை $4ன்னு வச்சுப்போம். ஆனா பாண்ட் மூலமா வாங்கினா அது $5 அல்லது அதை விட அதிகமாவும் இருக்குமா? ஆமா, அப்படிதான் இருக்கு. அப்படி இருந்தா எந்த முட்டாள் அந்த பாண்ட வாங்குவான்? எல்லாரும் மார்க்கெட்லயே கம்மி விலைக்கு வாங்கிட்டு போயிடுவாங்களே. அதான் விஷயமே.
யாரும் பாண்ட் வாங்குறதில்ல. பாண்ட் விலை சந்தை விலையை விட அதிகமா இருக்கும்போது யாருக்கும் பாண்ட் வாங்கும் எண்ணமே வராது. அதனால சிஸ்டத்துக்குள்ள யாரும் புதுசா பணத்தை கொடுத்து பாண்ட்ஸை வாங்குவதில்லை. ஓஹோ! இதோட விளைவு என்ன தெரியுமா? புதிய எல்ஜிஎன்எஸ் உற்பத்தியாவது அறவே நின்னு போச்சு. அப்போ சப்ளை அதிகரிக்கவே இல்லைன்னு சொல்றீங்க. துல்லியமாக. ஒரு பக்கம் சப்ளை நின்று விட்டது. சப்ளை அதிகமானால்தான் விலை குறைய வேண்டும். அதுதான் பொருளாதாரத்தோட அடிப்படை விதி. ஆனா இங்க சப்ளை அதிகரிக்கல. சிஸ்டத்திலையும் எந்த பிழையும் இல்ல. பின்னைய விலை குறையுது. மக்கள் அந்த புதிய அவேக் அப்டேட்டை பார்த்து அது என்னன்னு சரியா புரியாம பயந்து தங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற காயின்களை நஷ்டத்திற்கு விக்கிறாங்க. இந்த பேனிக் செல்லிங்னால மட்டுமே மார்க்கெட்ல விலை சரிகிறது. இது ஆவணங்கள் ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சிருக்கு. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பாயிண்ட்டுங்க. மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி உண்மையான டேட்டாவை முறியடிக்குதுங்கிறத இது காட்டுது. மக்கள் பயத்துல விக்கிறாங்க, அதனால விலை குறையுது. சரி, இந்த ஆவணங்கள் டுவல் செயின் பத்தியும் பேசுதே, அதாவது இரட்டை சங்கிலி. அது என்ன புதுசா இருக்கு? இப்போ முன்பு பாத்தீங்கன்னா எல்ஜிஎன்எஸ் $1 மில்லியன் DAI லிக்விடிட்டி ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. ஆனா இனிமேல் எல்ஜிஎன்எஸ், பாலிகான் மற்றும் இப்போ நாம பேசின அந்த புதிய அனுபிஸ் என 2 பிளாக் செயின்களிலும் இணைந்து இயங்கும். இதத்தான் அவங்க டியூவல் செயின் எரா அப்படின்னு சொல்றாங்க. இத சாதாரண மக்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இப்போ எனக்கு பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் இருக்கு. ஆனா அந்த அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை நான் விசா கார்டு மூலமாவும் பயன்படுத்தலாம், இல்ல மாஸ்டர் கார்டு மூலமாவும் பயன்படுத்தலாம். பணம் ஒண்ணுதான், ஆனா நெட்வொர்க் 2. நான் சொல்றது கரெக்ட்டா? ரொம்ப அருமையான உதாரணம். நாணயத்தோட ஒட்டுமொத்த சப்ளை எந்த வகையிலும் மாறப்போவதில்ல. ஆனா பாலிகான்ல ஒரு லிக்விடிட்டி பூல், அனுபிஸ்ல மற்றொரு புதிய லிக்விடிட்டி பூல் என 2 பெரும் உள்கட்டமைப்புகள் கிடைக்கும்போது அந்த நாணயத்தோட அடிப்படை பயன்பாடும் வர்த்தகமும் இன்னும் வலுவடையும். சரி, பாலிகான்ல ஏற்கனவே லிக்விடிட்டி இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா இந்த அனுபிஸ் என்ற புதிய பிளாக் செயினுக்கு எப்படி லிக்விடிட்டி கிடைக்கும்? அது இப்பதானே புதுசா வந்திருக்கு. இத தீர்க்கத்தான் அந்த ILO கொண்டு வந்தாங்களா? ஆமா, இனிஷியல் லிக்விடிட்டி ஆஃபரிங். ஆவணங்கள்ல இந்த ILO ஒரு பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சதா சொல்லப்பட்டிருக்கு. நிச்சயமா. இந்த புதிய பிளாக் செயினுக்கான ஆரம்பகட்ட பணப்புழக்கத்தை உருவாக்க கொண்டு வரப்பட்டது தான் இந்த ILO. ஆவணங்களின்படி பாத்தீங்கன்னா $100 மில்லியன் திரட்டணும் அப்படிங்கிற இலக்கோடு தொடங்கப்பட்ட இந்த ILO வெறும் 17லிருந்து 18 மணி நேரங்கள்ல அந்த இலக்கை எட்டியிருக்கு. வாவ்! ஒரு பியர் மார்க்கெட்ல, அதாவது சந்தை கொஞ்சம் மந்தமா இருக்கிற நேரத்துல வெறும் 18 மணி நேரத்துல $100 மில்லியன் திரட்டப்பட்டிருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். ஆமா, பைனான்ஸ், கூகாயின், பிட்கெட் போன்ற உலகத்தோட மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்சுகள் கூட தங்களோட செய்தித்தளங்கள்ல இத பத்தி வெளியிட்டிருக்காங்க. இதையே ஆவணங்கள்ல ஒரு பெரிய ஆதாரமா காட்டியிருக்காங்க. ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சொல்லுங்க. இவ்ளோ பெரிய தொகையை நம்பி முதலீடு செஞ்சாங்களே, அந்த ILOல பங்கேற்றவங்களுக்கு என்ன லாபம்? வெறும் ஒரு தொழில்நுட்பத்தை ஆதரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் யாரும் $100 மில்லியன் கொண்டு வர மாட்டாங்க இல்லையா? கண்டிப்பா மாட்டாங்க. இங்க தான் அந்த ஏர்டிராப் பத்தியும் GLGNS பத்தியும் ஆவணங்கள் ரொம்ப விரிவா பேசுது. ஓ, ஏர்டிராப் தராங்களா? ஆமா, அனுபிஸ் பிளாக் செயினோட முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் கொண்ட கவர்னன்ஸ் டோக்கன் தான் இந்த GLGNS. இது அவங்களுக்கு ஏர்டிராப்பாக வழங்கப்படுது. இந்த GLGNS-இன் மொத்த சப்ளை பாத்தீங்கன்னா வெறும் 2.1 கோடி டோக்கன்கள் மட்டுமே. அதாவது 21 மில்லியன். சரிதான். ILO-யில் பங்கேற்றவர்களுக்கு அவங்க அளித்த லிக்விடிட்டில 8% அளவிற்கு இந்த GLGNS டோக்கன்கள் ஏர்டிராப்பாக கிடைக்கும். ஒரு நிமிஷம். இந்த இடத்துல ஆவணங்கள் முன்வைக்கிற ஒரு கணக்கீட்ட, அதாவது அந்த மேத்தே நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அதை படிக்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாவும் கொஞ்சம் சந்தேகமாவும் கூட இருந்தது. அப்படி என்ன போட்டிருந்தாங்க? இந்த GLGNS டோக்கன் ராக்கெட் ஸ்வாப் எனப்படும் டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச்ல வெறும் $50க்கு லிஸ்ட் செய்யப்பட்டு கொஞ்ச நேரத்திலேயே $683 தொட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. இத வச்சு ஆவணங்களை எழுதினவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை ஒருவர் இந்த ILOவில் $1000 மதிப்பிலான முதலீட்டை செய்திருக்காருன்னா அவருக்கு 8% அடிப்படையில 80 GLGNS டோக்கன்கள் கிடைக்கும். இந்த டோக்கனின் விலை $1000 தொட்டால் 80 டோக்கன் இன்டு $1000 அவருக்கு $80,000 கிடைக்கும்னு சொல்றாங்க. சரி, கொஞ்சம் பாருங்க, $1000 போட்டா $80,000 லாபமா? இது கேக்குறதுக்கே ஏதோ கெட் ரிச் குவிக் ஸ்கேம் மாதிரி இருக்கே. மார்க்கெட்ல இவ்ளோ சுலபமா பணம் வருமா? இந்த $683 விலைங்கிறது வெறும் மாயையா, இல்ல நிஜமாவே அவ்ளோ லிக்விடிட்டி அந்த டோக்கனுக்கு அந்த நேரத்துல இருந்ததா? இதுல ஏதோ இடிக்குதே.
உங்களோட சந்தேகம் மிகவும் நியாயமானது தான். அதனால தான் இந்த எண்களுக்கு பின்னால் உள்ள மெக்கானிசத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும். ஆமா, அது கொஞ்சம் விளக்குங்க. ராக்கெட் ஸ்வாப் போன்ற ஒரு DEXல, அதாவது டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சில் ஒரு டோக்கன் லிஸ்ட் செய்யப்படும்போது ஆரம்பத்துல அதோட சப்ளை மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். அந்த 2.1 கோடி டோக்கன்களும் ஒரே நாள்ல மார்க்கெட்டுக்கு வந்து விடாது. ஓ, கொஞ்சம் கொஞ்சமா தான் வருமா? ஆமா, தொடக்கத்துல சில ஆயிரங்கள் மட்டுமே புழக்கத்துல இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல யாராவது பெரிய தொகைக்கு வாங்குனாங்கன்னா விலை உடனடியாக ராக்கெட் வேகத்துல ஏறும். அந்த $683 என்பது குறைந்த லிக்விடிட்டியால் ஏற்பட்ட ஒரு ஸ்பைக், ஒரு தற்காலிக ஏற்றம். அது நிரந்தரமான விலை கிடையாது. ஓஹோ, அப்போ அந்த $80,000 லாபம் அப்படிங்கிறது ஒரு உத்தரவாதமான வருமானம் கிடையாதா? நிச்சயமாக கிடையாது. ஆவணங்களை எழுதினவங்க அந்த எண்களை ஒரு சாத்தியக்கூறாக, அதாவது ஒரு பொட்டென்ஷியல் ஆக்ட் தான் காட்டுறாங்களே தவிர எந்த கேரண்டியும் கொடுக்கல. அப்போ ஏன் அவ்ளோ பெரிய நம்பரை காட்டணும்? ஏன்னா சப்ளை குறைவாக இருக்கும் ஒரு கவர்னன்ஸ் டோக்கனோட மதிப்பு எதிர்காலத்துல எப்படி அதிகரிக்கலாம் என்பதை காட்ட அந்த அதிகபட்ச விலையை ஒரு உதாரணமா பயன்படுத்துறாங்க. அவங்களோட உண்மையான வாதம் என்னவென்றால், பயந்து போய் அடிப்படை நாணயத்தை விற்கிறவங்கள எதிர்காலத்துல வரக்கூடிய இது போன்ற மிகப்பெரிய ஏர்ட்ராப் வாய்ப்புகளையும் ஓட்டிங் பவர் மாதிரியான ஆளுகை உரிமைகளையும் இழக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஆ, ஆவணங்களின்படி பார்த்தால் அந்த $80,000 என்பது கணித ரீதியான ஒரு உச்சபட்ச கணக்கீடு மட்டும்தானே தவிர நிஜம் இல்லை. ஆனா அதோட பின்னணியில உள்ள மெசேஜ் என்னன்னா, நீங்க பேனிக் செல்லிங் செய்யும் போதெல்லாம் அடுத்த கட்ட